நான் பொண்டாட்டி நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது தனியா சோகமா தெரியும். உன் சோகத்தை நான் தீக்கிறேன். என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுகுடா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பறிச்சிடணும் சீதா. தாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்த பண்ணும். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே தனியா இருக்காத. ஒரு வழி காட்டுவா. எப்ப வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன். நீங்க கேட்ட ட்ரெஸ் நக்கிற நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்கள். சரியாத்தான். என்னமா கை கழுவி போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி, எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒன்னா கழுவிப்போம். அட நீட்டப்பா. என்ன மாதிரி மோனங்கிற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடே உமாரி அல்பம் போறேன்? ஆமாங்க, போய் தண்ணி கிளை கிட்டமா திட்டாம என்ன பண்ணுவாங்க? இந்த தண்ணி கிளை எப்படி பேசுறாங்க? வயல்ல கூட தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் தெரிஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணும்னு ஒரு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வயிற்றுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவை பண்ணிருக்கலாம். காலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவருக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணிருந்தா வர வச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல 2 லட்சம் ரூபாய். 96ல 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரதட்சணை எங்கே போரும்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. வரதட்சணை ரேட்டு மாத்திரம் ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருன்னு பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானு வரதட்சணை படத்தை கால்குலேட் பண்ண தவிர அவருக்கு வயசாகுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் எடுப்பேன். என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. அத்தை கூப்பிடுறாங்க. எதுக்குப்பா? தெரியலமா, நீங்களே கேளுங்க. போங்க. அம்மா கிட்ட போதுன்னு சொல்லு. என்ன உண்மையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? என்னடா பண்றீங்க? நம்ம கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? பேங்க் போலியா நீ? அப்பா ஒரு வாரம் ஆபீஸ் லீவ் போட்டு. 1 வாரத்துக்கு லீவ் போட்டுக்கியா? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1288 ரூபா லாஸ். அப்ப இப்படி இருந்தா குடும்பம் எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா இருக்கட்டு. அதுக்கு டேவில் என்ன பண்ண போற? இங்கிலீஷ்காரனே இது ஃபர்ஸ்ட் நைட் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க. புரிய கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் அமைக்கிருக்கேன், கண்டவனை கொடுக்காத, நீங்க மட்டும். அப்பா சொல்லிட்டாங்க, உடனே புறப்படுங்க. என்ன கல்யாணம் ஆனவன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன செய்யணும்? இந்த ராத்திரிக்கு சொல்றேன். ராத்திரி வரேன். போயிட்டு வந்து பதில் சொல்லிட்டு வர வேண்டியது. வரேன். நேரமே ஓட மாட்டேங்க. கல்யாணம் ஆன புதுசு அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாராவது லோன் வாங்கிட்டாங்கன்னு டீடைல்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனால தான் சார். எது? சாரி சார், பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்து. சார் முடிச்சிட்டேன் சார்.
நேம்ஸ்ல ஓகே, பட் யார் யார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே. அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருங்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் நைட் பாக்கி. நான் போனேன் சார். நோ 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 நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன். வரேன் சார். மூணு முழம் மல்லி. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க, அதான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். முதல்ல நான் வாங்கிக்கிறேங்க. இந்த கட்டணத்தை கொடுத்துருங்க. என்ன தேங்க்ஸுங்க. சாவுகிராகி நடுரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்க. கோச்சிக்காதீங்க சார், இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரம்? என் கார் எடுத்துட்டு போயேன். இல்லைங்க, பரவாயில்லைங்க, தேங்க்யூ. யாரடி தேடுற? அந்த ரோஜா பூக்காரனையா? இங்க வரல, நல்ல வேலை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? குட் மார்னிங். காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறீங்க, புக்கு தர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான், எனக்கு நீ. கேட்டதெல்லாம் போதும். காசு இருக்கு. மறந்து போ நெஞ்சமே. ஹலோ, வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு? நானும் பஸ் ஸ்டாண்டு, பேங்க், லைப்ரரி உங்க பின்னாடி சுத்துற, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. ஆஹா. எனக்கு ஹாய் சொல்லி பாரு. ஆ. சினிமா போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்குவேன். இல்லைங்க, என் மனசுல சீட்டாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான், கிடைக்காததுதான் அலைவாங்க. சரி, நாளைக்கே சீட்டா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கழுத்துல தலையை கட்டுறாங்க. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன். அப்ப சீட்டா சினிமா போட்டுறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன், அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அட நிஜமாதாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா தோணல, திரும்பி போயிடலாம். ஏய், பொண்ணையும் நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஹலோ சீதா. அமிதா, சொல்றேன்ல, நீ இங்கதானே இருப்ப. ஆமா, எனக்கு எல்லாரும் மாட்டாங்கன்னு பாக்குறேன். நீ போ. குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க, என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் இருக்கும். சம்மதம் தான், சம்மதம் தான். சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. என்ன தெரியுங்க, குப்பை தட்டி வா. கிடைக்காதே, அதான் நான் காலைல 6 மணிக்கு வந்து எல்லா குப்பை தட்டி ஓரம் கட்டி வச்சேனே. வேற வழியே இல்ல, இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் புள்ளம். காலைல 9 மணிக்கு 12 பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா. ஒரே ஒரு காதலன், பேரு அருண். இந்த பக்கம் உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும்.